Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 92. ஓபன் பண்ணா அழகான அந்த அலபாஸ்டா கிங்டம் காட்டுறாங்க. அங்க மக்கள்லாம் சும்மா தடபடன்னு பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னா பைரட்ஸுங்க உள்ள புந்து கலவரம் பண்ணி கொலை அடிச்சுட்டு இருக்கானுங்க. பின்ன பைரட்ஸுங்க வெளியே அடிப்பானுங்க. டர்ட்டி பாய்ஸ் யாரையும் விடல. மக்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணி அவனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டானுங்க. இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க பில்டிங்க்கு மேல எவனோ ஒருத்தன் வந்து நிப்பான். அத கீழ இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு குரோக்கோடைல் சாமா வந்துட்டீங்களான்னு ஆனந்த கண்ணீர் வரும். உடனே அத்தனை பேருக்கு சந்தோஷம். குரோக்கோடைல் வந்துட்டாரான்னு எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை அவரு நமக்காண்டி வந்துட்டாருன்னு. ஆனா அவன் ஒரு காட்டு மிராண்டி பையன்னு எவனுக்கும் தெரியல. வந்த பைரட்டோட தலைவன் பார்த்துட்டு எது குரோக்கோடைலா, அவன் 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனாச்சே, அவனா வந்திருக்கான்னு டவுட் ஆகிப்பான். மக்கள் எல்லாம் குரோக்கோடைல் கத்திட்டு இருப்பாங்களா. மேல இருக்கவன் வாய மூடுங்க, நான் வந்தது இந்த பைரட்டோட தலையெடுக்க மட்டும்தான், மத்தபடி வேற எதுக்கும் இல்லமா. ஆனாலும் அங்க இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு அவனை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் எங்களை காப்பாத்த வந்த தெய்வமே வாங்கன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அப்போ குதிரையில ஏகப்பட்ட வேறு சும்மா லொக்குடுன்னு வேகமா வருவானுங்க. கீழ இருக்கவங்க பில்டப் விடல. அதாவது அலபாஸ்டாவோட கார்டியன் ஏஞ்சலே வந்தானாமா. குரோக்கோடைல் டெசர்ட்டோட கிங். ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா ஆளு பார்க்க ஒண்ணு அப்படி இல்ல. கையில ஒரு கொக்கியா மாட்டி வச்சுக்கிட்டு மாக்கா மாதிரி இருப்பான். ஒரு இழிப்பு ஒண்ணு இழிச்சுக்கிட்டு என்ன எப்படி வேணுமோ கூப்பிடுங்க. எப்பவும் ஏன் முன்னாடி பைரட்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி அலப்பறை பண்ணக்கூடாது. ஏன்னா இவன் தானே அந்த அலப்பறை எல்லாத்தையும் பண்ணுவான். கீழ இருக்க பைரட்ஸுங்கெல்லாம் உடனே பில்டப் பண்ணுவானுங்க. ஏய் எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. ஒருத்தனால எல்லாம் எங்களை தோட்டா கூட முடியாது, நாங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவானுங்களா. அப்ப அந்த கூட்டத்தோட தலைவன் அடே நீ கவர்மெண்ட்டுக்கு வாலாற்ற ஒரு நாய், உன்னையவே அவனுகிட்ட வித்துட்ட. அப்படி இருக்கும்போது ஹீரோ மாதிரி பில்டப்பா பண்ற அப்படி இப்படின்னு வண்டையா வாங்குவானுங்க. ஆனா அவன் இழிச்சுக்கிட்டே சொல்லிடுவான், கண்ணுகளா யாருக்கெல்லாம் சாக வேண்டாமோ அவங்க எல்லாம் அங்கேயே முட்டி போட்டு அப்படியே படுத்துருங்க, தேவையில்லாம சவுண்ட் விட்டீங்கன்னா அப்படியே கொக்கி போட்டு தூக்கிடுவேன். உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாம் என்னடா இவன் முட்டா பயலா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், இப்ப எங்க டார்கெட் குள்ளதான்டா இருக்க, வச்சு செஞ்சிருவோன்னு இவனுங்க மாட்டுவானுங்க. மொத்தத்துல லூசு பயிலுக இப்படியே மாத்தி வாயிலேயே வட சுட்டு இருப்பானுங்க. அந்த தலைவன் என்ன சொல்லிடுவான், பணம் இந்த டவுன்ல இருக்க வேல்யூபிளான ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு சொந்தம், அதனால ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்லி வாய முல்ல அப்படியே கீழே பிளையிங்ல வந்து லேண்ட் ஆவான். அடுத்த செகண்டே அத்தனை பேர் யோசிக்காம வயித்துல கத்திய விட்டு கிண்டி தள்ளிடுவானுங்க. உடனே இந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு, எப்படி உன்னை காலி பண்ணிட்டமா, இதுக்கு பேரு தாண்டா ரவுண்டு கட்டின்னு பில்டப் எல்லாம் பண்ணுவான். ஆனா அவங்கிட்ட கத்திய விட்டு குத்தி இருக்காயிலேன்னு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. கையை அப்படியே மேல தூக்குவான். அந்த டைம் அப்படியே அங்க மண்ணெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சூறாவளி ஒண்ணு வர ஆரம்பிக்கும். அங்க இருக்க அத்தனை பேரும் பதறுவாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. அப்போ கம்ப்ளீட்டா அங்க ஒரு சூறாவளியே உருவாயி அந்த இடம் ஃபுல்லா சுத்துமா. அந்த காத்துக்கு அப்படியே மரமெல்லாம் பிச்சுக்கும் போல அப்படியே ஒரு காத்து. அந்த காத்து சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இந்த பைரட்ஸ் எல்லாம் செத்து மண்ணோட மக்கி அப்படியே மம்மி மாதிரி மணல்ல புதஞ்சு போய் கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் இவன் டைலாக் அடிப்பான், அதெல்லாம் நிஜமான பைரட்டு, அதுவும் வேற லெவல் பைரட்டு, பண்ணி பாயிலாமா. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வாய பொழந்துருவாங்க. ஏன்னா வந்தவனே வேலையை முடிச்சிட்டான்ல. அவன் பாட்டுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வாவ் குரோக்கோடைல் சூப்பர் மாசுன்னு கத்திட்டு இருப்பாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்ப அந்த குதிரையில வந்தானுங்கல்ல, அவனுங்க வேற யாரும் இல்ல, அலபாஸ்டாவோட காட்ஸுங்க. அவனுங்க பைரட்ஸை காலி பண்ணிட்டு வந்திருப்பானுங்க. ஆனா அதுக்குள்ளதான் குரோக்கோடைல் வந்து பட்டானே. மறுபடியும் அவனானு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவன் இவங்களுக்கு முன்னாடி முந்திட்டு வந்து மக்களை காப்பாத்திடுறான். இந்த மேட்டர் நேரா அலபாஸ்டாவோட ராஜாக்கு போகுது. அதான் கோப்ராக்கு. அவர் இந்த மாதிரி நானும் ஹனாக்கு நாங்க போறதுக்குள்ளேயே குரோக்கோடைல் பூந்து வேலையை பார்த்துட்டான உடனே அவருக்கு அவன் முந்திட்டு வந்துட்டானே அப்படி இப்படின்னு எந்த கவலையும் இல்ல. மக்கள் நிம்மதியா இருக்காங்களா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நமக்காண்டி அவன் நிறைய பண்றான்னு சந்தோஷம் தான் படுவாரே தவிர அவன் மேல ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க மாட்டாரு. மனுஷன் ரொம்ப நல்லவர் போல. அதே நேரம் இங்க நம்மளே கப்பலை காட்டுறாங்க. நமியும் விவியும் அலபாஸ்டா போறதுக்கான ரூட்டை பார்த்துக்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு செம ஹாப்பி. ஏன்னா இவங்க அடுத்து லேண்ட் ஆக போற இடம் அலபாஸ்டா. விவி அவங்க அப்பா நினைச்சு நான் சீக்கிரமா வந்துருவேன் டேடிம்பா. அப்ப கீழே பார்த்தா லூஃபி மண்டி போட்டிருப்பான். சஞ்சி நடந்த உண்மையை ஒழுங்கா சொல்லு, என்னைய பார்த்து சொல்றா உண்மையை சொல்லும்பா. ஆனா லூஃபி வெறுக்க விளையாட்டுத்தனத்தோட எனக்கு சீரியஸா எதுவுமே தெரியாதுமா. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சஞ்சி அலபாஸ்டா போற வரைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும்னு கரெக்டா பிரிச்சு வச்சிருப்பான். இப்ப எதையுமே காணோம். அதுவும் கடைசி நைட்டு தான் காணாம போச்சு. அதனாலதான் லூஃபி மேல டவுட் ஆகுறான். அவன் அப்படியே கண்ணை மேலே கீழே ஊட்டுவானா. டேய் உன் கேவலமான மூஞ்ச வச்சு கேவலமா நடிக்காத, உன் வாயில ஏதோ ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குமா, வேற என்ன சாப்பாடாதான் இருக்குன்னு தெரியாம உளறிட்டு வாய மூடுவானா. அப்ப நீ தான் எடுத்து திணியாடா நன்னாரி பாயிலன்னு ஒரே மிதி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எல்லாத்தையும் பாத்தி இல்ல, இவனுங்க எல்லாம் பெரிய சைஸ் ட்ராப் எல்லாம் பத்தாது, லாக்கர் இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கு, அப்பதான் இவங்கிட்ட இருந்து சோத்தை காப்பாத்த முடியும். நான் இதை பத்தி யோசிக்கிறேன், இதுவும் லைஃப் ஆர் டெத்துங்கிற மாதிரி இஷ்யூ தானேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அவங்க 3 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தின்னுட்டு
போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களும் ஆட்டைய போட்டிருக்காங்க போல. சஞ்சய் காண்டி நம்ம எதையாச்சும் புடிச்சு ஆகணும்னு சொல்லுவானா, ஏதாச்சும் கிடைச்சதான்னு வந்து கேப்பான். எதுவுமே இல்ல, ஆனா கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காருவாங்க. அவன் 3 பேர்த்தோட மண்டையும் சேர்த்து வச்சு ஒரே இடி. ஏன்னா பைய கண்டுபிடிச்சிட்டான் இவங்களும் தின்றுருக்காங்கன்னு. இனிமேட்டு உங்க மேலயும் ஒரு கண்ணு வைக்கணும் போல. எல்லாம் சோத்த திருடி திருடி தின்னுறாங்க, திருட்டு காவாலிங்கன்னு திட்டிட்டே போவான். அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு மீனும் சிக்கல, ஆனா பயலுக்கு பயங்கரமா பசிக்குது. இருக்கிற எல்லாத்தோட சாப்பாடையும் தின்னுட்டு அதுக்கப்புறமும் பசிக்குதுங்கிறான். அந்த டைம் அங்க விவி வந்து என்னப்பா ஏதாச்சும் சிக்கிச்சான்னு கேப்பா. அப்போ கீழே ஏதோ பெருசா தெரியுமா, என்னது இதுன்னு ரெண்டுத்தையும் தள்ளி வச்சுட்டு எட்டி பார்த்தா நம்ம கரு, அதாவது மீன் பிடிக்க வச்சிருந்த புழுவையுமே லூஃபி தின்னுட்டான். அதனால தூண்டில் போட்டு பிடிக்க வேற எதுவுமே இல்லன்னு கருவை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. அதை பார்த்துட்டு தொண்டை எளிய கத்துவா, அட பாவியில இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு. லூஃபி நைஸா இதை யூஸ் பண்ணி ஷார்க்கு அதை விட பெரிய மீனை கூட பிடிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாரு, சீக்கிங்க கூட கிடைக்கும், ஓகே தானேம்மா, 2 பேரும் கருவை குணப்படுத்துறீங்களான்னு அப்படியே அவனை 2 பேர்த்தையும் ஒரே அடி. 2 பேரும் மல்லாக்க அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. நல்ல வேலை கருவை காப்பாத்தியாச்சு. அந்த டைம் தூரத்துல ஏதோ பச்சை கலர்ல புகை மாதிரி போயிட்டு இருக்குமா, என்னது அது புதுசா இருக்குன்ட்டு எல்லாம் பாப்பாங்க. லூஃபி அது என்ன காட்டன் கேண்டியான்னு கேப்பான். அவனுக்கு கொலை பசி போல. உடனே நமிகிட்ட அந்த மேட்டரை சொல்லி ஆகணும்னு அடிச்சு புடிச்சு போய் இன்ஃபார்ம் பண்ணுவா. நமி வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, இது ஜஸ்ட் ஸ்டீம், வேற ஒண்ணும் இல்லன்னு கேஷுவலா சொல்லுவா. எது கடல்ல இருந்து ஸ்டீம் வருதான்னு கேட்டா ஆமா, அதுதான் ஹாட்ஸ்பாட் ஆமா. அதாவது இந்த இடத்துல தான் மேக்மா ப்ரொடியூஸ் ஆகும். சொல்ல போனா இந்த இடத்துக்கு கீழே வல்கனோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இப்படி மேல ஸ்டீம் உருவாகி வந்துட்டு இருக்கு. கடலுக்கு அடியிலயும் வல்கனோ இருக்குமான்னு ஷாக் ஆகப்பாங்க. ஆக்சுவலா கடலுக்கு மேல இருக்கதை விட கடலுக்கு அடியில தான் வல்கனோஸ் எல்லாம் நிறைய இருக்காமா. உசோப்பெல்லாம் வாய பழுதுட்டு அப்படியான்னு ஷாக் ஆகிப்பான். ஆனா லூஃபி எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாமா, ஏன்னா அது சாப்பாடு இல்ல, இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பானாமா. நம்ம பைய விட்டா வல்கனோவையே திம்பான் போல. இந்த மாதிரி வல்கனோவால தான் புது ஐலாண்டே பிறக்குமாமா, அதுவும் ஒரு 1000 இல்ல 10,000 வருஷத்துக்கு அப்புறம். உடனே சஞ்சய் சூப்பர்பா சூப்பர்னு நமிய பாராட்டி தள்ளுவான். இங்க லூஃபி 10,000 வருஷத்துக்கு அப்புறம் தீவு உருவானா என்ன உருவாகாட்டி என்ன, நம்ம என்ன உசுரோடவா இருக்க போறான், அதுக்கு முன்னாடியே சாகத்தான் போறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் கருவை கடலுக்குள்ள இறக்கி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. சஞ்சய் கேஷுவலா வந்து ஏதாச்சும் கிடைச்சான்னு கேப்பான். லூஃபி என்னால முடியல, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வாப்பான். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு சரி விடுங்க, ஸ்டோரேஜ்ல ஏதாச்சும் இருக்குதான்னு பாக்குறேன், இருந்துச்சுன்னா சமைச்சு கொண்டு வரேன்ட்டு உள்ள போயிருவான். இங்க இவங்க அந்த ஸ்டீமை தாண்டி போவாங்களா, அந்த ஸ்மெல்லு பட்டவனே இருமிட்டு கிடப்பாங்க. ஏன்னா அது சல்பர் ஸ்மெல்லு. அதுக்குள்ள பூந்தவொடனே அவங்களால எதையுமே பார்க்க முடியல. அட கொஞ்ச நேரம் சமாளிங்க, போயிடலான்ட்டு அப்படியே பூந்து வந்துட்டு இருப்பாங்களா. அதே நேரம் அந்த இடத்தை நோக்கி தான் மிஸ்டர் 2 கப்பல் வந்துட்டு இருக்கும். அதான் அந்த வில்லப்பைய போன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ ஒரே புகையா இருக்கும்பாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, மிஸ்டர் 3 மட்டும் பிடிக்கல, அப்புறம் எனக்கு தாண்டா பஞ்சாயத்து, சீக்கிரமா போங்கடான்னு சொல்லிட்டு உள்ள பூந்துருவாங்க. அப்படி பூந்து அந்த புகையை விட்டு வெளியே வந்தா மிஸ்டர் 2 காணோம். ஐயோ எங்க போனாருன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இங்க லூஃபியும் உசோப்பும் வாய பொளந்துட்டு இருப்பானுங்க. என்னன்னா அவங்க போட்ட தூண்டி இல்ல, மிஸ்டர் 2 மாட்டி இருப்பான். அவனுக்கே தெரியல நான் ஏன்டா இது மேல ஜம்ப் பண்ணேன்னு. இவனு 2 பேரும் ஷாக் ஆவானுங்க, எது இவன் மனுஷனான்னு. அப்ப என்ன நினைச்சானு தெரியல, டப்புன்னு கருவை விட்டுருவானா. அப்படி விட்டவன் நேரா கடலை போய் விழுவான். உடனே காப்பாத்துங்கன்னு தொண்டை எளிய கத்துவான். என்ன இவன் இந்த கத்து கத்துறானேன்னு லுக்கு விடுவானுங்களா. என்னால நீந்த முடியாரா பண்ணி பயிலா இனிய காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் தண்ணிக்குள்ள முங்குறதோட அதுக்கப்புறம் நம்ம பயில எப்படியா அடிச்சு புடிச்சு அவனை காப்பாத்திட்டானுங்க. செத்துருப்பான்னு நினைச்சான், நல்ல வேலை பொழச்சிட்டானாமா. அவனுக்கு என்ன ஷாக்குன்னா இவனை காப்பாத்தினதே ஒரு பைரட்ஸ் தான், ஆனா யாருமே இவனுக்கு தெரியாதவங்க. இதை நான் காலம் பூரா மறக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதோட விட வேண்டியதானே, சூடா கொஞ்சம் சூப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. இங்க இவங்களே சோறு இல்லாம பசியில இருக்காங்க, இல்ல அவனுக்கு சூப்பு வேற, அதனால கத்துன்னு கத்துவாங்க. விவி பார்த்து ஷாக் ஆவாளா. அப்ப மிஸ்டர் 2 விவிய பார்த்து ஏமா உன்னை பார்த்தா ஏன் டைப் மாதிரி இருக்கு, நான் உன்னை ஸ்மூத்தா சாப்பிட போறேமா, இவன் என்ன பைத்தியக்காரனான்னு முழிப்பாங்க. ஏப்பா உன்னால ஸ்விம் பண்ண முடியாதான்னு கேட்டவொடனே நான் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், என்னால முடியாதுமா. உடனே உசோப்பெல்லாம் அசந்து போய் என்ன மாதிரி ஃப்ரூட்னு கேப்பான். எதுக்கு அவசரப்படுறீங்க, என்னோட ஷிப் வந்து என்னைய பிக்கப் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சரி ஓகே உடனே இப்போ உங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ நடத்த போறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோட மூஞ்சில ஒரே அடி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவானா. உடனே என்ன நம்மளாலேயே அட்டாக் பண்றான்னு கத்தியெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. பொறுமை எருமையை விட பெருசுன்னு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கேவலமான வாய்ஸ்ல அவன் பேசுவான். யாரா அதுன்னு பார்த்தா லூஃபியா மாறி இருப்பான். நம்ம நெஜ லூஃபி பார்த்துட்டு செமையா ஷாக் ஆவான், என்ன நம்மள மாதிரி மாறிட்டான்னு. இதுதான் ஆக்சுவலா அவனோட பவர், யாரு மூஞ்ச தொடுறானோ அவங்கள மாதிரியே மாறிடுவான். மூஞ்சி மட்டும் இல்ல, கேரக்டர் ஆக்ஷன் எல்லாமே அப்படியே இருக்கும். அதே லெஃப்ட் ஹேண்ட வச்சு அவன் மூஞ்ச தொட்டானா மறுபடியும் அவனோட நார்மல் மூஞ்சே வந்துடும். அவன் சாப்பிட்ட ஃப்ரூட்டோட பேரு க்ளோன் ஃப்ரூட். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவான், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கண்டுபிடிக்க முடியலன்னு. உடனே அவன் என்ன பண்ணுவான், ரைட் ஹேண்ட வச்சு எல்லாத்தோட மூஞ்சியுமே அப்படியே காப்பி பண்ணுவானா. அதுக்கப்புறம் அதே ரைட் ஹேண்ட வச்சு அவன் மூஞ்ச தொட ஒவ்வொருத்தர் மூஞ்சா மாறி காட்டுவான். மூஞ்சி மட்டும் இல்ல உடம்பும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி காட்டுவானா. நமி காண்டாகி ஒரே அடி பேண்டு விழுந்துருவான். என்னப்பா பரவாயில்லையான்னு கேட்ட உடனே ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, ஆனா இதுக்கு மேல என் பவரை காட்ட சொல்லாதீங்க, என்னால முடியாதும்பா. இதுவே சூப்பர் அமேசிங், இன்னும் கொஞ்சம் பண்ணுன்னு லூஃபி சொல்லுவான். உடனே எல்லாருமே கத்துவாங்களா. சரி இவ்வளவு கேக்குறீங்க ஆட்டிட்டா போச்சுன்னு மறுபடியும் அவன் பவரை காட்ட ஆரம்பிப்பான். இவங்க 2 பேத்துக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால ஒரு ஓரமா உட்காந்து இவன் என்ன லூஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மிஸ்டர் 2 என்ன பண்ணுவான், நான் இன்னும் நிறைய ஃபேஸ
மெமரி பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொரு மூஞ்சா மாத்தி மாத்தி காட்டிட்டு இருப்பான். அந்த மூஞ்சில ஒரு மூஞ்சா நம்ம விவியோட அப்பா கோப்ரா மூஞ்சி வரும். அத பார்த்துட்டு அவ செம்மையா ஷாக் ஆவா. ஆனா அவனும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. பேலே டான்ஸ் எல்லாம் ஆடுவான். இதுல வேற எப்படி என்னோட சீக்ரெட் டேலண்ட், நான் யூசுவலா இந்த டேலண்ட்டை யாருகிட்டயுமே காட்டினது இல்ல, ஆனா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உடனே எல்லாம் ஜாலியா கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. யோ நீ சூப்பர்யா, அமேசிங், செம செமன்னு. என்ன கன்றாவிடாதுன்னு சொல்லிட்டு நமி திரும்புவாளா. அப்ப தூரத்துல அவனோட ஷிப் அவனை தேடி வந்துட்டு இருக்கும். உடனே சடக்குன்னு வந்து நின்னுட்டு, சார் ரைட்டு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, குட் பை சொல்லிட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும்பா. உடனே நம்ம பள்ளியிலும் போகாதீங்க போகாதீங்கன்னு தேம்பி தேம்பி அழுவானுங்க. சோகமாகாதீங்க, என்னதான் நம்ம இந்த மொமெண்ட்ல பிரிஞ்சாலும் இந்த நினைவுகளை என்னைக்குமே மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எவ்வளவு நேரம் பழகுறோம்னு முக்கியம் இல்ல, எப்படி புரிஞ்சுக்கிட்டோங்கிறதா முக்கியம்னு பயங்கரமா சென்டிமெண்டா பேசி மாத்தி மாத்தி அழுதுக்குவானுங்க. மொத்தத்துல ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டானுங்க. சரி ரைட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த கப்பல்ல இருந்து அந்த கப்பலுக்கு ஜம்ப் அடிச்சிருவானா. மறுபடியும் நம்ம மீட் பண்ணுன்னு சொன்ன உடனே கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கப்பலை எடுங்கடாமா. ஓகே மிஸ்டர் டூ மானுங்களா. அவனோட கப்பல் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். ஆனா அதே நேரம் அவன் தான் மிஸ்டர் டூன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆளுங்க செம்மையா பீதி ஆயிருவாங்க. விவி எல்லாம் மிஸ்டர் டூ போன்க்லேவான்னு ஆடி போயிருவான். ஏமா நீ தானே இவனை பத்தி எல்லாம் சொன்ன, அவன் மூஞ்சி தெரியாதா உனக்குன்னு கேட்டா தெரியாதும்பா. ஏன்னா இது வரைக்கும் இவன் அவனை மீட் பண்ணதே இல்லையாமா. ஏன் மிஸ்டர் ஒன்னு அவனோட பார்ட்னரும் இவளுக்கு தெரியாதாமா, பவர்ஸ் கூட தெரியாது. ஆனா அவனை பத்தி ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கா. அதை யோசிச்சு பார்த்து அப்படியே ஷாக் ஆகி மிஸ்டர் டூன்னு அவனை பத்தி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுவா. என்னன்னா அவன் பொண்ணு மாதிரியே டான்ஸ் ஆடுவானாமா, மெயினா அந்த பெலரினா டான்ஸ். இங்க வந்து அதான ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எப்படி எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருப்பான்னு எல்லாத்தையும் சொல்லுவா. அட விளக்கென்ன, அதான் பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணலையான்னு கேட்டப்ப அப்படியே ஷாக்கா உட்காந்துருப்பா. ஏமா என்ன மேட்டர்னு விசாரிச்சா அவன் ஒவ்வொரு மூஞ்சா மாத்திட்டு இருந்தான்ல, அதுல ஒரு மூஞ்சி இவங்க அப்பாவோட மூஞ்சி. அவரு தாண்டா அலபாஸ்டாவோட கிங் கோப்ரான்னு சொல்லுவா. அப்படின்னா அவனால கிங் மாதிரியும் நடிக்க முடியும், அவன் நினைச்சா கேடுகட்ட வேலையும் பண்ண முடியும். அப்படின்னா முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டோம்னு சொல்லுவானா. சாப்பர் பார்த்துட்டு அப்ப அவன் நமக்கு எனிமியான்னு கேட்பான். அதுல என்ன டவுட், அவன் இப்ப நம்ம ஆளுகளோட எனிமி சைட்ல இருக்கான். அப்படின்னா அவனும் இவங்களுக்கு எனிமி தான். இன் கேஸ் அவனுக்கு மட்டும் இவங்க தான் எனிமிஸ்னு தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான், இவங்கள ஒரு ஆளாவே மாறிடுவான்ல. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸையே நம்ப முடியாது. கூட இருந்தே கழுத்துல சரக்குன்னு வச்சு சொருகிட்டானா சங்கு தானே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸையே நம்ப முடியாது. இதெல்லாம் சொல்ல சொல்ல விவிக்கு லூஃபிக்கு எல்லாம் செமையா ஷாக் ஆகும். ஆனா ஜோரோ என்ன சொல்லுவான், இப்ப எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான், அவன் மட்டும் இவங்க தான் எனிமின்னு கண்டுபிடிச்சான்னா தண்டனக்கா தான். ஆனா இப்ப அவனுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சே, அப்படின்னா அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு அதுக்கு கவுண்டர் மெஷர் எடுத்து எஸ்கேப் ஆயிடலாம்ல. எப்படி சூப்பரானு இழுச்சுக்கிட்டே சொல்லுவான். அதே நேரம் இங்க கப்பலுக்கு வந்த மிஸ்டர் டூ ஜாலியா ஆடிட்டு இருப்பானா. அவனோட அல்ல கைங்கெல்லாம் பார்த்து என்ன நம்ம போன்க்லே ரொம்ப நல்ல மூட்ல இருக்காரு போல, ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்ன ஒண்ணு, ஆமாடா ஆமா, அந்த கப்பல்ல நான் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிச்சேன், செம சூப்பரும்பா. அதே நேரம் இங்க நம்மளால எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பயங்கரமா வரும். எல்லாம் பார்த்து பீதியாவாங்க, கண்டிப்பா அது மான்ஸ்டர் தான். ஆனா வந்தது என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பூனை. எல்லா மான்ஸ்டர்னு பீதியாகி கத்துவாங்க. ஆனா ஜோரோ தான் 4 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன்னு போட்டு தல ரெடியா நிப்பான். அவனே நிக்கும் போது லூஃபி இல்லாம இருப்பானா. இங்க இவன் காம்பஸை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம்பா. இங்க இவனு அட்டாக் பண்ணலான்னு ரெடி ஆகும் போது ஊன மாதிரி வந்த மான்ஸ்டர் அப்படியே பேக் அடிக்கும். அது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. பின்னாடி வாங்கன்னு கத்துவானுங்க. சஞ்சியாச்சும் விடுவான்னு பார்த்தா அதை விடாதீங்கடா புடிங்கடான்னு வெறியோட ஓடி வருவான். இவனுங்க வெறியில இருக்கத பார்த்தே அது பயந்து நடுங்கும். வந்த சஞ்சி அதுகிட்டயே கேட்பான், உன்னை நான் எப்படி சமைக்கணும் கேட் மான்ஸ்டர், அவிக்கவா இல்ல புரிக்கவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது விவி கட்டை எடுத்து அவனுக்கு மண்டையிலேயே ஒரு அடி, அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவானுங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் எஸ்கேப். உடனே எல்லாம் கத்திட்டு கிடப்பானுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண லூசானி, அது ஓடிருச்சு பாருன்னு. அட லூசு பயிலா, அது சி கேட்டடா, அலபாஸ்டால ரொம்ப பயந்து போன மிருகத்துல அதுவும் ஒண்ணு, அதை போய் அடிச்சு புடிச்சு சாப்பிடணுங்கிறீங்க, நீங்க என்ன மெண்டலானி கேப்பா. இத முதல்லயே சொன்னா என்னவா, தேவையில்லாம அடி விழுந்திருக்காதுல்லன்னு புலம்பி தள்ளுவானுங்க. சாப்பர் இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் கிரியேச்சர்ஸ் பாக்குறானா, கடல்ல இந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கும் போலன்னு ஆச்சரியமா கேட்பான். அங்க உசோப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்புண்ணுடா தம்பி, நீ எப்பதான் இதை கத்துக்க போறியோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவான். ஆனா அடுத்த செகண்ட் சும்மா கெத்தா போஸ் எல்லாம் குட்டுக்கிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் கேட்டுக்க. காம்பல்ட்ல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்துச்சுங்க, அது எல்லாமே சீ கிங்ஸ்ங்க. போட்டு பொலந்து கட்டிட்டல்ல, ஒன்னா ரெண்டான்னு பில்டப் பண்ணுவான். அப்படியானு சாப்பரும் ஷாக் ஆகி கேட்பான், நம்மால ஒரு புழுகு மூட்டைன்னு அவனுக்கு தெரியாதே, அதுங்கெல்லாம் ரொம்பவும் பெருசு பெருசா இருந்துச்சுங்க, நான் தான் பொலந்துட்டேன் அப்படி இப்படின்னு கட்டுக்கட்டா கதை விடுவான். இங்க லூஃபி கப்பலை போட்டு கடிச்சிட்டு இருப்பான். போச்சு என் சாப்பாடு எல்லாம் போச்சு, நீ என்ன பண்ணுவேன்னு. இதுதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் நிறைய வரும்னு சொல்லுவா. எது இந்த மாதிரி கேட்டு இன்னும் நிறைய வருமானு கேட்பான். அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த டைம் நமி விண்டும் வெதரும் நல்லாவே ஸ்டேபிளா இருக்கும்பா. அப்படின்னா இவங்க அலபாஸ்டாவோட கிளைமேட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்களாமா. அதுக்கு ப்ரூஃப் இப்ப வந்துச்சே சீ கேட்டு, அதுதான் ஒன்னே ஜோரோ. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ப்ரூஃப் பயங்கரமா இருக்கும்பா. என்னடான்னு பார்த்தா ஏகப்பட்ட கப்பலுங்க நின்னுட்டு இருக்கும். அது எல்லாமே பரக்கு ஒர்க்ஸோட கப்பல். அவ்வளவுதான் பார்த்துட்டு மிரண்டுருவா. இத்தனை கப்பல் எங்க இருக்குதா வந்துச்சு, வந்திருக்க எல்லாத்தோட கப்பலுமே பரக்கு ஒர்க் சிம்பிளா இருக்கே, என்னது இதுன்னு மிரண்டு போய் பாப்பாங்க. டிவி காப்பவே தெரிஞ்சு போச்சு, அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே ஒண்ணு கூட்டிட்டு இருக்கான்னு. அவங்க எல்லாரும் பில்லியன்ஸா தான் இருக்கணும், அதாவது ஆபீசர் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட சபார்டினேட். அப்படின்னா இங்க ஒரு 200 பேராச்சும் இருப்பாங்க. சொல்ல போனா அவங்க எல்லாருமே 200 எலைட் பரக்கு ஒர்க்ஸ் ஆமா. விஸ்கி பீக்ல பார்த்த பவுண்டி ஹண்டர்ஸை விட இவனு
ரொம்பவும் பயங்கரமானவனுங்கம்பா. உடனே உசோப்பு பீரங்கி எடுத்து ரெடி பண்ணுவான். அதாவது இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுட்டு அவங்கள காலி பண்ணிடலான்னு. அதாவது சீக்கிரமா போனா சீக்கிரமா காலி பண்ணிடலாமாமா. லூஃபி தான் வேண்டாண்டா வேண்டவே வேண்டாம்பா. ஏன்னு கேட்டா பயங்கரமா பசிக்குதாமா, வயிறெல்லாம் கடமுடன்னு சத்தம் போடுது. அதனால சாப்பிட்டுட்டு அவங்கள பாத்துக்கலாம்பா. ஆனா ஜோரோ அத பத்தி எல்லாம் ஏன்டா கவலைப்படுற, இவனுங்கெல்லாம் சல்லி பயிலுக அசால்ட்டா தெறிக்க விட்டுலாமா. அவன் மட்டும் இல்ல சஞ்சியும் அதைத்தான் சொல்லுவான். ஆனா அதுக்கு இவங்க முதல்ல முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ல. இருக்கிறதே மொத்தம் 8 பேர் தான். அந்த வேலையை பாப்போன்னு எல்லார் கையிலயும் ஒரு வெள்ளை துணி ஒண்ணு கட்டுவானுங்க. அதுவும் கண்டு விழாத மாதிரி டைட்டா கட்ட சொல்லுவான். ஏன்னா இவனுங்க எனிமீஸ் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்கானுங்க. எவன் எப்போ என்ன பண்ணுவானே சொல்ல முடியல. இந்த கயிறு அவங்க கையில இருந்தாலே போதும், எந்த டவுட்டும் வராதுங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த மேட்டர் என்னன்னா, இந்த மிஸ்டர் 2 க்ளோன் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி இவங்கள யாராச்சும் உருவத்துக்கு மாறினான்னா இவங்க இந்த கட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சஞ்சய் அவனை பார்க்கல. உசோப்பு உனக்கு தெரியாது, அவன் அப்படியே டிட்டோ நம்மள மாதிரியே மாறினாமா. இதுல வேற நம்மளால எல்லாம் டான்ஸ் வேற ஆனா இல்ல. இதெல்லாம் சொன்ன உடனே எனக்கு இந்த ஆம்பளைங்க பலரினா ஆனாலாம் சுத்தமா பிடிக்காது, ஆளை விடுங்கடாமா. எனிமி ஆளுகள்ல ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது நல்ல விஷயம் தான், தெரியாம மட்டும் இருந்துச்சுன்னா தண்டனக்காதான். அப்ப நம்ம சாப்பர் வந்து நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேப்பான். உடனே உசோப்பு வெறியத்தி விடுறாராமா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, ஆனா அதுக்கு மேல எதுவும் பண்ணாத. இன்கேஸ் உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா தாராளமா திரும்பி பார்க்காம தெரிச்சடிச்சு ஓடிடுமா. என்னடா நீ பண்ற வேலையெல்லாம் அவனை பண்ண சொல்லிட்டு இருக்கான் பாங்க. உடனே சாப்பர் என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்துட்டு ஓகே எனக்கு புரியுதுன்னுவான். சோ இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போதே ஐலாண்ட பாத்துருவாங்க. விவி நம்ம நனோஹனா டவுன்ல ஸ்டாப் பண்ணிடுவோம், அங்கதான் இவங்க ஷிப்பையும் முதல்ல ஹைட் பண்ணி வைக்கணுமாமா. உடனே லூஃபி இதுக்கப்புறம் என்ன ஆகும் ஏதாவும்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கதே இந்த கட்டு, இதுதான் நம்ம நட்போட கட்டு. இதை வச்சுக்கிட்டே நம்ம எனிமிய போலந்து கட்டணும். அலபாஸ்டா போலாமான்னு சொன்ன உடனே போலாம், ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம்பா. உடனே நமி லூஃபிக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவா. ஏன்னா பையன் எப்போ என்ன மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. எனிமி ஆளுகெல்லாம் அசசின் கேங்க சேர்ந்தவனுங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன உடனே அவனும் ஓகேம்பா. இங்க விவிக்கு ஒரு வழியா வந்துட்டோன்னு செம ஹாப்பி. சோ அவ ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு ஜாலியா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.